இப்போ மார்ச் 1லேருந்து பெப்சி கோக் ப்ராடக்ட்ஸ் வந்து விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வணிகர் சங்கம் அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து அங்கங்கே மக்களும் வந்து வரவேற்கிறதா எல்லா கடை ஓனர்ஸும் சொல்கிறாங்க. இப்போ கடைக்கு வர எல்லாருமே வந்து பொவன்டோ இருக்கா, டாடா குளுக்கோ இருக்கா அப்படின்னு சொல்லி கோக் பெப்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கள் வந்து நிராகரிச்சுட்டு வராங்க. பெப்சி கோக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒன்று தான். இங்கே 7up இருக்குன்னா அங்கே ஸ்ப்ரைட் இருக்கும், மாசா இருக்குன்னா ஸ்லைஸ் இருக்கும், கோக் இருக்குன்னா பெப்சி இருக்கும், மிராண்டா இருக்குன்னா ஃபேண்டா இருக்கும், டிராபிகானா இருக்குன்னா மில்க் மேட் இருக்கும். ஸோ வந்து ரெண்டு பேருமே சேம் லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் வித்துட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கோக்கில் வியோ மில்க் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. அதை மக்கள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்கிறது தெரியல. நிறைய பேருக்கு பொதுவாக தெரியாத ஒரு விஷயம், பெப்சி கோக் ரெண்டு பேருமே மினரல் வாட்டரை உற்பத்தி பண்ணுறாங்க. அக்வாஃபினா பெப்சியோட பிராண்ட், கின்லே கோக்கோட பிராண்ட். இந்த ரெண்டு கம்பெனிக்குமே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறதோட தண்ணி விற்கிறதுல தான் வந்து நிறைய லாபம் இருக்குது. தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர்னு ஒன்று இருக்குது, கேன் வாட்டர்னு ஒன்று இருக்குது, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஆர்ஓ வாட்டர்னு ஒன்று இருக்குது. ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். நம்ம வந்து வீட்டில் ஒரு சின்ன பிளான்ட்டாக வச்சு டெய்லி வந்து ஒரு 20லேருந்து 30 லிட்டர் தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்குவோம். பெரிய பிளான்ட்டாக வச்சு இதே மாதிரி தண்ணியை தான் வந்து ப்ராசஸ் பண்ணி கேன் வாட்டராக வீட்டுக்கு வருது. இதோட விலை பார்த்தீங்கன்னா கேன் வாட்டரோட விலை 20 லிட்டர் வந்து 35 ரூபாய். ஸோ ஒரு லிட்டரோட விலை ₹1.75. இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆர்ஓ பிளான்ட் வாங்கி போகிறோம்னா அதோட விலை 10,000 ரூபாய் இருக்கும். அது மேக்ஸிமம் ஒரு 2 வருஷம் வேலை செய்யும். அந்த 2 வருஷத்துல அது நிச்சயம் வந்து அதோட பார்ட்ஸ் எல்லாம் கெட்டு போய் எப்படியும் ஒரு 5,000 ரூபாய் அது செலவு வைக்கும். ஒரு வீட்டில் மேக்ஸிமம் 20 லிட்டருக்கு மேலே தண்ணி ஒரு நாளைக்கு தேவைப்படாது. இதே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 14,600 லிட்டர். அதுக்கான நம்ம செலவு பண்ணது 15,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லிட்டரோட விலை வந்து ₹1. இப்போ நம்ம குடிச்சிட்டு வர வீட்டில் இருக்கிற ஆர்ஓ வாட்டரோட விலை ஒரு லிட்டர் ₹1. சில பேர் குடிச்சிட்டு இருக்க கேன் வாட்டரோட விலை வந்து லிட்டருக்கு ₹1.75. ஆனால் கடையில் விற்கிற மினரல் வாட்டரோட விலை மட்டும் 20 மடங்கு அதிகம், லிட்டர் ₹20. ஸோ ஒரு ஆர்ஓ பிளான்ட் என்ன பண்ணுன்னா தண்ணியில் கரைஞ்சி உள்ள எல்லா சப்ஸ்டன்ஸையும் வந்து வடிகட்டி எடுக்கிற ஒரு ப்ராசஸ் தான் அது. நார்மலாக தண்ணியில் கரைஞ்சிருக்க சப்ஸ்டன்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா TDS அப்படின்னு சொல்லுவாங்க, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். அதில் வந்து அழுக்கும் இருக்கலாம், மினரல்ஸும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். தண்ணியில் உள்ள TDS அளக்குறதுன்னா பார்ட்ஸ் பெர் மில்லிகிராம் ppm அப்படிங்கிற யூனிட் வச்சு தான் அளக்குறாங்க. கடல் தண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு 8,000லேருந்து 10,000 ppm வரைக்கும் TDS இருக்கும். இப்போ சென்னையில் அங்கங்கே வந்து தண்ணி கொஞ்சம் உப்பாக இருக்கும். அந்த தண்ணிலாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 2,000லேருந்து ஒரு 3,000 ppm இருக்கும். சில இடங்களில் வந்து போர் வாட்டரோ இல்லை கிணத்து தண்ணியோ வந்து குடிக்கிற நிலமையில இருக்கும். அதோட TDS பார்த்தோம்னா ஒரு 300லேருந்து 400 ppm இருக்கும். இப்போ மினரல் வாட்டர் ஏன் விலை ஜாஸ்தி அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் கண்டிப்பாக வந்து மினரல்ஸ் வந்து இருக்கணும். இருந்தால் தான் நம்ம பாடியில் வந்து ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் நம்மளுக்கு புரியாத சில விஷயங்கள் வந்து உள்ளே நடக்குது. ஸோ மினரல்ஸே இல்லாத தண்ணி குடிக்கிறது வந்து முற்றிலும் வந்து வேஸ்ட்டு. இப்போ வந்து அருவிலேருந்து வர தண்ணி பார்த்தா நம்ம குடிச்சு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதோட TDS எடுத்து பார்த்தோம்னா 0ல் இருக்கும். இப்போ வருஷம் ஃபுல்லாக அருவி தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம்னா சீக்கிரமே செத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அப்படி பார்க்கும்போது கேன் வாட்டர், ஆர்ஓ வாட்டர் இது ரெண்டுலையுமே வந்து 20லேருந்து ஒரு 40 ppm தான் செட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து தேவை இல்லாத எல்லாத்தையுமே வந்து வெளியில் எடுத்தாச்சு. ஸோ மிச்சம் இருக்கிற அந்த 20 to 40 ppm வந்து என்னங்கிறது தெரியாது. ஸோ அதனால தான் வந்து அது ரொம்ப சீப். இப்போ மினரல் வாட்டர் பார்த்துட்டோன்னா அவங்க வந்து அதே மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு தேவைப்படுற கால்சியம், குளோரைட், மெக்னீஷியம் அதெல்லாம் வந்து குறிப்பிட்ட கண்டென்ட் வந்து அவங்க தண்ணியில் சேர்ப்பாங்க. சேர்த்து திரும்பவும் அதோட TDS வந்து ஒரு 100லேருந்து 150 ppm வர மாதிரி செட் பண்ணி பாட்டில் பண்ணி வித்துறாங்க. இப்போ வணிகர் சங்கம் வந்து பெப்சி கோக்கு நாங்கள் வந்து விற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறத வந்து எல்லா கடையிலையுமே வந்து வரவேற்கிறதா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்போ கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து கோக்கு, பெப்சி இதெல்லாம் வந்து 200 ml பாட்டில் வந்து ₹11.50 கொடுத்து அதை ₹12 விற்க சொல்லி கொடுக்குறாங்க. இது மாதிரி அவங்க சப்ளை பண்ணும்போது யாராவது ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்துருவாங்க. அந்த ஃப்ரிட்ஜை ரன் பண்ணும்போது மாதத்துக்கு எப்படியும் ஒரு 200 யூனிட் ஓடும். இப்போ அந்த கடைக்காரங்க வந்து அவங்களே EB பில் கட்டுறாங்கன்னா ஒரு யூனிட் வந்து ₹7 கட்டுவாங்க. இதுவே அது ஒரு ரெண்டலில் இருக்காங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரெண்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ₹7 வாங்குறதில்ல, ₹10, ₹11, ₹15 சொல்லி ஒரு யூனிட் வந்து டபுள் த அமௌண்ட் வந்து ஓனர்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க அந்த ரன் பண்ணுற ஃப்ரிட்ஜோட எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா EB பில் கட்டும் போது எல்லா இடத்துலையுமே வந்து ₹12 கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ₹13 விற்கிறாங்க. இது வந்து மக்கள் வந்து யாருமே வந்து ஏன் அந்த ₹1 எக்ஸ்ட்ராங்கிறத வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ₹1 தானே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாட்டிலோட விலையை வந்து ₹13 நினச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதோட உண்மையான விலை 12. வணிகர் சங்கத்தில் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, சூப்பர் மார்க்கெட், தேட்டர் அவங்களுக்குலாம் ஒரு ரேட்லையும் லோக்கல் கடைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ரேட்லையும் வந்து சப்ளை பண்ணுறதா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு 200 ml கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ₹12, லிட்டர் 60, 2 லிட்டர் 120. ஆனால் 2 லிட்டர் பாட்டில், 2 லிட்டர் பாட்டில் ₹60, ₹55 ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ இந்த பெப்சி கோக் ரெண்டு கம்பெனிக்குமே
அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி படி இந்த லோக்கல் கடைகளில் விற்கிற கூல்ட்ரிங்க்ஸ்னால பெரிய லாபம் வர்றது கிடையாது. அவங்களோட மிகப்பெரிய லாபம் வந்து அக்வாஃபினா கின்லே விற்கிறதுல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ், சப்வே, பர்கர் கிங், தியேட்டர், மால்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே பவுடர் கொடுத்து அவங்க சோடா தனியாக வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா 12 ரூபாய் உள்ள ஒரு வெளியில் உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் வந்து தேட்டரில் 60 ரூபாய் 65 ரூபாய் விற்பாங்க. இப்போ தேட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க கப்பில் பவுடர் போட்டு சோடா கலந்து அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து கடைசியில் ஒரு 10 ஐஸ் கட்டி எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து மொத்தமாக எவ்வளோ கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஒரு அரை கப்பு கூட இருக்காது. ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஒரு கொடுக்குற காசு பார்த்தா ஒரு 10 மடங்கு 15 மடங்கு அதிகம் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். தியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டிக்கெட்லேருந்து வர லாபத்தோட படம் பார்க்க வரவங்க சாப்பிட்றதுனால வர லாபம் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் வணிகர் சங்கத்தில் எல்லா கடைகளுமே வந்து இதை வந்து வரவேற்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க யாருக்குமே வந்து பெருசாக ஒன்றும் லாபம் கிடையாது. லாபம் பார்க்குறது எல்லாமே வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸும் தியேட்டர்ஸ் அண்ட் மால்ஸ் பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் அவங்களுக்கு வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ்னால லாபம் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் செட்டப். இப்போ ரீசெண்டாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்து தாமிரபரணிலேருந்து தண்ணி பெப்சி கம்பெனிக்கோ இல்லை கோக் கம்பெனிக்கோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், அவங்க டைரெக்டாக தண்ணி எடுக்கலை. சிப்காட்டு தான், தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தண்ணி எடுத்து அவங்களுக்கு வித்துட்ருக்காங்க. 1 லிட்டர் 3.75 வாங்குறதா சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 15 லட்சத்துலேருந்து ஒரு 20 லட்சம் லிட்டர் தண்ணி வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் தயாரித்து அவங்க தமிழ்நாடு இந்தியாவில் மட்டும்தான் விற்கிறாங்களா இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த 2 கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் இன்னொன்று என்னென்னா, அவங்க எப்போதுமே அவங்களோட கூல்ட்ரிங்க்ஸை வந்து ஆல்டர்னேட்டிவ் டு வாட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் கண்டினியூஸாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ தேட்டரில் போய் ஒரு 3 மணி நேரம் நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா தண்ணி குடிக்கணும், ஆனால் கூல்ட்ரிங்க்ஸ் தான் வாங்கி குடிப்போம். இப்போ நிறைய பேர் வந்து ஃபாரின் போயிருந்தா இல்லை ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அங்கே வந்து தண்ணியோட கோக்கு வந்து சீப் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்காவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 லிட்டர் தண்ணி நிச்சயம் ஒரு $3-4 இருக்கும். அதுவே கூல்ட்ரிங்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா ஒரு 2 லிட்டர் கோக்கு இல்லை ஃபேண்டா வந்து $2 இல்லை $1.50 கிடைக்கும். ஸோ அந்த நிலமை வந்து நம்ம ஊரில் இன்னும் வரல. இப்போதைக்கு வந்து மினரல் வாட்டர் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க, கேன் வாட்டர் 20 லிட்டர் 35 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2 ரூபாய்க்கு வாட்டர் பேக்கெட் கிடைக்குது. இப்போதைக்கு வந்து தண்ணி வந்து கூல்ட்ரிங்க்ஸோட சீப்பாக தான் இருக்குது. ஆனால் இதே மாதிரி தொடர்ந்து தண்ணி எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா, மக்கள் எல்லாரும் மாறிட்டே இருந்தாங்கன்னா, போக 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 இன்னும் ஒரு 5 வருஷத்துலையோ இல்லை 10 வருஷத்தில் வந்து தண்ணி வந்து காஸ்ட்லியாகவும் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சீப்பாகவும் இருக்கும். ஸோ அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே அதுதாங்கும் போது இன்னும் ஒரு 10 வருஷத்துலையோ இல்லை 15 வருஷத்துலையோ வந்து தண்ணியோட நம்ம ஊரில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் சீப்பாக விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிற மாதிரி கோக்கில் வந்து பெஸ்டிசைட்ஸ் இருக்கிறதாகவும் சுகர் இருக்கிறதாகவும் அதில் வந்து அது குடிக்கிறதுனால நிறைய கெடுதல் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், அதில் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், தண்ணிக்கு ஆல்டர்னேட்டிவ் கூல்ட்ரிங்க்ஸ் கிடையாது. சில கடைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்பரேட்ஸ், அரசியல் கட்சிகள் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வணிகர் சங்கம் அவங்களோட அறிவிப்பை வந்து மாற்றிட்டு நாங்கள் வந்து விற்கிறோம், மார்ச் 1லேருந்து சொன்ன தடை வந்து நாங்கள் வாபஸ் பெற்றுக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். மார்ச் 1லேருந்து கோக், பெப்சி பிராண்டெல்லாம் வந்து தடை பண்ணுறாங்களோ பண்ணலையோ, ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம், தமிழகம் முழுவதுமே இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. இப்போ இளநீர் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவுமே வந்து வரவேற்கக்கூடியது.